தட்ஸ் ஆல் ட்ரிப் இது ஒரு ஆட்டோ மற்றும் கேப் புக்கிங் ஆப். சின்ன டவுன்களுக்கு விசேஷம், கோயில், குளம்னு டூர் போறவங்க ஆட்டோ கேப் கிடைக்காம ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அவங்களுக்கு இந்த ஆப் ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணி தட்ஸ் ஆல் ட்ரிப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. பாமக கட்சி விவகாரம் தொடர்பாக தேர்தல் ஆணையம் தாக்கல் செய்த மறு ஆய்வு மனு முடித்து வைக்கப்பட்டு உள்ளது. இது தொடர்பாக அன்புமணி தரப்பு வழக்கறிஞர் பாலு பேட்டியளித்த காட்சியினை தற்போது பார்க்கலாம். இருந்த சில குழப்பத்தை அங்கே அவர்களுக்கு சாதகமாக பயன்படுத்தக்கூடிய நிலை அவர்கள் மேற்கொண்டிருந்த வேளையில் இன்று தெளிவுபடுத்தியிருப்பதன் மூலமாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் உரிய ஒரு முடிவை உயர்நீதிமன்றம் எடுப்பதற்கு இந்த தீர்ப்பு இன்றைக்கு மிக மிக அவசியமான ஒன்று. வாதத்தின் போது எதிர்த்தரப்பு இருந்த வாதம் என்னன்னா, தேர்தல் ஆணையத்தில் உள்கட்சி விவகாரங்களில் வந்துட்டு தலையிடுவதற்கோ இல்லை முடிவெடுப்பதற்கோ அதிகாரம் கிடையாது என்று. ஆனால் தேர்தல் ஆணையத்தை பொறுத்த வரைக்கும் டிஸ்பியூட் எழுதுறதுக்கு முன்னாடி நாங்கள் முடிவெடுக்கலாம், அதற்கான அதிகாரம் எங்களுக்கு இருக்கிறது, அதற்கான ஆக்ட் எங்களுக்கு சட்டப்படி இருக்கு. அது தொடர்பாக நீதிபதியுடைய கருத்து என்ன? அதில் நீங்கள் சொன்னது கரெக்டு. அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, 2022ஆம் ஆண்டு மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தலைவராக முறைப்படி தேர்வு செய்யப்பட்டார். அவர் தொடர்ந்து வருகிறார். இதை மாற்றங்கள் செய்ய வேண்டும் என்றால் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் 29A படி அவர்கள் புதிய மனுவை தாக்கல் செய்ய வேண்டும். அதில் தான் மாற்றங்கள் செய்ய முடியும். இந்த அடிப்படையில் தான் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தலைவராக தொடர்ந்து கொண்டிருக்கிறார். இதில் ஏற்க மறுக்க இருக்கக்கூடியவர்கள், இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடியவர்கள் சிவில் நீதிமன்றத்தில் உத்தரவை பெற்று வந்தால் மட்டும்தான் தேர்தல் ஆணையம் அந்த தங்களிடம் இருக்கக்கூடிய ஆவணத்தில் திருத்தங்களை செய்யும் என்பதை இன்று தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். எனவே இந்த குழப்பம் முழுமையாக இன்று முற்று பெறுகிறது. எழுதுவதற்கு முன்னாடி இருந்த ஆவணத்தின் அடிப்படையில் அன்புமணி ராமதாஸ் தான் பாமகவுடைய தலைவர் என்பதை மீண்டும் வந்து தேர்தல் ஆணையமே நிலைப்பாடாக சொல்லியது. அதை இன்று தீர்ப்பில் பதிவு செய்திருக்கிறார்கள். அவர் எதிர்த்தரப்பில் அதை ஆட்சேபனை செய்ததும் நீதிமன்றம் நிராகரித்திருக்கிறது.